வினேஷ் போகத் வலிகளுடன் யுத்தம் செய்து தாயகத்துக்கு பெருமை சேர்த்த போராளி. 100 கிராம் கூடுதல் எடை இருப்பதாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இனி என்னிடம் போராட சக்தி இல்லை என்று பதிவிட்டு மல்யுத்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 50 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற வினேஷ் போகத் கூடுதலாக 100 கிராம் எடை இருப்பதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அவர் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து கடைசி நேரத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இந்தியர்களின் இதயங்களை நொறுங்கச் செய்திருக்கிறது. யார் இந்த வினேஷ் போகத்? இன்றைய நமது யாழ் தமிழ் இன்ஃபோஸ் காணொளியில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். கடந்த ஜனவரி மாசம் இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பிரிஜ் பூஷன் சிங் மேல பாலியல் புகார் தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தை ஒலிம்பிக்ல வெற்றி பெற்ற இந்திய வீராங்கனைகள் சாக்ஷி மாலிக், வினேஷ் போகத் இவங்களோட சேர்ந்து சில வீராங்கனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த விவகாரத்துல வினேஷ் போகத் பெயர் செய்திகள்ல அதிகம் அடிபட்டது நம்ம எல்லா பேத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தவிர்த்து அவருடைய குடும்ப பின்னணி, விளையாட்டு, விருதுகள், காதல் திருமணம், தகுதி நீக்கம் அப்படின்னு அவர் கடந்து வந்த பாதையை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரியானாவை சேர்ந்த வினேஷ் போகத்தின் குடும்பம் அடிப்படையிலேயே மல்யுத்தம் சார்ந்த ஒரு குடும்பம். இவருடைய தந்தை ராஜ்பால் போகத் ஒரு மல்யுத்த வீரர். வினேஷ், பிரியங்கா ஆகிய இருவரும் பிறந்து கொஞ்ச நாட்களிலேயே ராஜ்பால் போகத் இறந்துவிட அவருடைய மூத்த அண்ணனான மகாவீர் போகத், அதாவது தன்னுடைய பெரியப்பா வீட்டுல தான் வினேஷ் வளர்ந்திருக்கிறாரு. மகாவீர் போகத்தோட 4 பெண்களும் மல்யுத்த வீராங்கனைகள் தான். கீதா போகத், பபிதா போகத், ரிது போகத், சங்கீதா போகத் ஆகியோரோட வினேஷ் போகத்தும் பிரியங்கா போகத்தும் ஒன்னா மல்யுத்த பயிற்சி எடுத்துக்குவாங்களாம். பாரம்பரிய பழக்கங்களை ஊறி இருந்த கிராமத்தினர் மத்தியில ஷார்ட்ஸ் அணிஞ்சு குட்டை முடியோட பெண்கள் விளையாடுறது ஆரம்பத்துல கடினமா இருந்தாலும் போகத் சகோதரிகளுக்கு குடும்பத்தோட ஆதரவு இருந்ததுனால சமாளிக்க முடிஞ்சது. மகாவீரோட முதல் 2 பெண்கள் கீதா போகத், பபிதா போகத் கதை தான் 2016ல பிரபல பாலிவுட் நடிகர் அமீர் கான் நடிப்புல உருவான தங்கள் திரைப்படமா எடுக்கப்பட்டு வெளிவந்துச்சு. இந்த நிலையில மூத்த சகோதரிகள் மாதிரி வினேஷும் சிறப்பா பயிற்சியில ஈடுபட்டாரு. பல்வேறு சாதனைகளை தன்னோட வசமாக்கினாரு. 2009ல முதல்ல சர்வதேச பதக்கம் வென்றாரு வினேஷ் போகத். அடுத்தடுத்து பதக்கங்களை அள்ளுனாரு. 2018 ஆசியன் கேம்ஸ்ல தங்க பதக்கம், அதே வருஷம் காமன்வெல்த் விளையாட்டுகள்ல தங்கம், 2019 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வெண்கலம், 2018-19 ஆண்டுகள்ல 2 முறை ஆசிய சாம்பியன்ஷிப், 2016, 17, 18 இந்த வருடங்கள்ல 3 முறை காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ல தங்க பதக்கங்களை வினேஷ் போகத் பெற்றிருக்கிறாரு. இப்படி பல நாடுகளோட முன்னிலை வீராங்கனைகளை வீழ்த்தி அடுத்தடுத்த வெற்றியை பெற்றிருக்கிறாரு வினேஷ் போகத். இந்தியாவோட தங்க மகளா 2014ல அர்ஜுனா விருது, 2022ல பத்மஸ்ரீ விருது, இந்த மாதிரி விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறாரு வினேஷ் போகத் அவர்கள். இந்த மாதிரி சாதனைகளை படைத்ததற்காகவே இந்திய ரயில்வேல அவருக்கு வேலை கிடைச்சது. இந்த நிலையில 2011ஆம் வருடம் முதல் நண்பராக இருந்தவரும் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல 2 முறை தங்கம் வென்றவருமான சோம்வீர் ரத்தி டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல சோம்வீர் வினேஷிடம் தன்னுடைய காதலை தெரிவிச்சிருக்கிறாரு. வினேஷ் போகத்தும் ஓகே சொல்ல 2018ஆவது வருடம் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2016ஆவது வருடம் நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக்ஸ்ல 48 கிலோ இடைப்பிரிவுல தகுதி சுற்றுல கலந்துக்கிட்டாங்க வினேஷ் போகத். அதுல 400 கிராம் கூடுதலா இருந்ததுனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. 8 வருடத்துக்கு பின்னாடி மறுபடியும் அதே துயர வரலாறு மீண்டும் திரும்பி இருக்குது. திரும்பினதோடு மட்டுமில்லாம மல்யுத்த விளையாட்டையே இனிமே விளையாட முடியாத நிலைமைக்கும் வினேஷ் போகத் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க.
2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல காலிறுதி போட்டியில பெலாரஸ் வீராங்கனையிடம் வீழ்ந்தாரு வினேஷ் போகாத். 2021 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான பயிற்சி ஆட்டத்தின் போது முழங்கையில காயம் ஏற்பட்டு ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டாங்க வினேஷ் போகாத். காயத்திலிருந்து மீண்டு 2022ல மறுபடியும் பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. 2023ல அப்போதைய மல்யுத்த கூட்டமைப்போட தலைவரா பிரிஜ்பூஷன் சிங் மீதான பாலியல் விவகாரத்துல வீரர்களோட தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க வினேஷ். அப்ப முறையா பயிற்சி செய்ய முடியாததுனால தெருவிலேயே பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த முறை 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸுக்கு தகுதி பெற்ற வினேஷ் போகாத் காலிறுதி அரையிறுதியில மலமலன்னு முன்னேறி இறுதி போட்டிக்கும் தகுதி பெற்றாங்க. ஆனா பங்கேற்கிறதுக்கு முன்னாடியே எடை கூடியதா கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. இந்திய மக்களுடைய கனவும் ஆசையும் நொறுங்கி போயிருக்குது, சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த நிலையில அரையிறுதி போட்டி முடிவடைஞ்ச தினம் இரவு முதலே தோராயமா வினேஷ்க்கு 2 கிலோ எடை அதிகரிச்சு இருந்ததா சொல்லப்படுது. அதனால இரவு முழுவதும் தூங்காம ஜாக்கிங், ஸ்கிப்பிங், சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு எல்லா பயிற்சிகளையும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இறுதி போட்டியில பங்கேற்பதற்காக போட்டி துவங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல உடல் எடை சோதனை செய்யப்பட்டிருக்கு. அப்ப தேவையான எடையை விட 100 கிராம் அதிகமா இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டு வினேஷ் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய ஒலிம்பிக் கமிட்டி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்குது. இருந்தாலும் வினேஷ் போகத் அவர்களின் வாய்ப்புகள் முடிந்து விட்டதா சர்வதேச மல்யுத்த சங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறாங்க வினேஷ் போகாத். அது என்னன்னா, 100 கிராம் கூடுதல் எடை இருப்பதா தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் இனி என்னிடம் போராட சக்தி இல்லை அப்படின்னு மட்டும் பதிவிட்டு மல்யுத்தத்திலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்கிறது எல்லாரையுமே பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது. தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மல்யுத்தம் என்னை போட்டியிட்டு வென்று விட்டது, நான் தோற்றுவிட்டேன், என்னுடைய உத்வேகம் அனைத்தும் உடைந்து விட்டது, என்னிடம் இப்போது எந்த வலிமையும் இல்லை, 2001 முதல் 2024 வரையான மல்யுத்தத்துக்கு குட் பை என்று வினேஷ் போகாத் தன்னுடைய பதிவுல தெரிவிச்சிருக்கிறாரு. இது நமக்கு அதிர்ச்சியான செய்தியா இருந்தாலும் நாம சொல்றது என்னன்னா, நீங்க போட்டியில தங்கம் வெற்றி பெறாமல் சென்றிருக்கலாம், ஆனால் மக்களோட இதயங்களை வென்று விட்டீர்கள் அப்படின்னு தான் நாம சொல்லணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் யாழ் தமிழ் இன்ஃபோஸ். வணக்கம்.